பீகாரில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தேர்தல் நடைமுறைகள் குறித்து வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அந்த மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் சில புதிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 17 புதிய நடைமுறைகள் இந்த தேர்தல் மூலமாக அமலுக்கு வர இருக்கு. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய சில நடைமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் அதிகபட்சம் 1200 வாக்காளர்கள் இருக்கிறத உறுதி செய்யறது. இது எதனாலனா கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு மிக முக்கியமான உத்தியா இது பார்க்கப்படுகிறது. அடுத்ததா பார்த்தோம்னா, வாக்குப்பதிவு அறைக்கு செல்வதற்கு முன்பாக வாக்காளர்கள் தங்களோட செல்போனை பாதுகாப்பா டெபாசிட் செய்து போகக்கூடிய ஒரு வசதி கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய கவுண்டர்ல அதை கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற முறையும் வரப்போகிறது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, இவிஎம்ல முதன்முறையாக வேட்பாளர்களோட வண்ண புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கு. இது ரொம்ப எளிமையா அந்த கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அடிப்படையில் இந்த விவரமும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியான ஒரு முக்கியமான மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஸ்டாப் டிஜிட்டல் தளத்தின் கீழே ரியல் டைம் தகவல்களை வழங்கக்கூடிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது பிஎல்ஓவா இருக்கலாம், பூத் லெவல் ஆஃபீஸரா இருக்கலாம், வேற எந்த அலுவலராக இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷனோட சிங்கிள் வெப்சைட்ல ஒரே இடத்துல இருந்து எல்லா தகவல்களும் தரக்கூடிய ஒரு வசதியை தான் இது குறிக்கிறது. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் 100% இணையதள ஒளிபரப்பு அப்படிங்கிறது இந்த முறை மாநிலத்திலேயே முதன்முறையாக பீகார்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவும் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாற்றங்கள்ல மிக முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, பூத் லெவல் ஆபீசர்ஸுக்கு அந்தந்த அலுவலர்களுக்கு தேவையான பயிற்சிகளை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட ஆபீசர்ஸ் இதுல பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, ஸ்பெஷலா இந்த முறை பூத் அலுவலர்களுக்கு அப்படின்னு ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்க. இது எதனால அப்படின்னா, வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி இல்ல வாக்காளர்களும் உள்ள வந்த பிறகாக அவங்க எப்படி வாக்களிக்கணும், அவங்களுக்கான சில நடைமுறைகளை ஈஸியா அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும், இவங்க தான் இந்த பர்சன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறதுக்காக இந்த புதிய முறை அப்படிங்கிறது பீகார் தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. அதே மாதிரி எளிதாக வாக்களிக்கக்கூடிய வகையில சீரியல் எண் உள்ளிட்ட சில அடிப்படை வசதிகளோடு புதிய வடிவில் பூத் ஸ்லிப் அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கிறது. இதுவும் தேவையற்ற குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு மாற்றம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிறது. இது மட்டும் இல்லாம இனி 15 நாட்கள்ல வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்கக்கூடிய வகையில புதிய வசதி அப்படிங்கிறதும் தேர்தலை ஒட்டி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற சில முக்கிய 17 அறிவிப்புகள் அப்படிங்கிறது இதுல வெளியாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த முறை அறிவிக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவிஎம்ல எண்ணப்படக்கூடிய அந்த வாக்குகளோட இறுதி 2 சுற்றுக்கு முன்பாகத்தான் போஸ்டல் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தபால் வாக்குகளோட அந்த பேலட் பிரிக்கப்பட்டு அது எண்ணப்படுறது அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நேர தாமதம் கால விரயத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு தேர்தல் ஆணையம் பார்க்கிறது. ஸோ இதெல்லாம் இனி வரக்கூடிய தேர்தல்களில் அடுத்தடுத்த மாநிலங்களையும் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த புதிய மாற்றங்கள் இப்போ கவனம் பெறக்கூடியதா இருக்கு.